வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக என்டிஏ தலைமையில் பாஜக ஆட்சி செய்கிறாங்க. மோடி வந்து 3.0 என்டிஏ தலைமையில் ஆரம்பிச்சிருக்காங்கிறத பார்க்குறோம். இது ஒரு பக்கம் போனாலுமே இந்த லோக்சபா எலெக்ஷனில் மிகப்பெரிய பின்னடைவு சந்திச்ச ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா பார்த்தோம். இப்போ அங்கே விரைவிலே அசம்பிளி எலெக்ஷன் வருதுங்கிறத பார்க்குறோம். அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் களம் வந்து பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. குறிப்பாக சரத்பவாரோட என்சிபியோ இல்லை உத்தவ் சேனா அந்த தரப்போ எல்லாமே பாஜக எதிரான அரசியலில் இந்த முறை ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குது. லோக்சபா ரிசல்ட் தான் அசம்பிளிலும் பிரதிபலிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரையிலும் இந்திய கூட்டணிக்கு 30 நாடாளுமன்ற சீட்டுகள் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிஜேபியோட ஒரே போஸ்டர் பாய், பிஜேபியோட ஒரே வலிமையான ஆயுதம் வந்து பாரத பிரதமர் மோடி. அந்த ஆயுதம் வந்து அங்கே வேலை செய்யாமல் அந்த ஆயுதம் வந்து அங்கே பின்வாங்குது, தோல்வியை சந்திக்குது. தோல்வினா எந்த அளவுக்கு தோல்வினா, அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு தோல்வி. 30க்கு 18 அந்த விகிதாச்சாரம். 18 இந்திய கூட்டணி, 18 வந்து என்டிஏ, 30 வந்து இந்திய கூட்டணி. இதில் வந்து சுயேட்சையாக நின்று ஜெயித்தவங்க கூட போயிட்டு பிஜேபியோட சேரலை. அந்த மாநிலத்தில் பாட்டீல்னு ஒருத்தர் சுயேட்சை வேட்பாளரே போயிட்டு இந்திய கூட்டணிக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுக்கிறார். காங்கிரஸில் தான் சீட்டு கொடுக்கலன்றது பிரச்சனை அவருக்கு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் நான் காங்கிரஸ் கூட தான் இருப்பேன், உங்கள் கூட வரமாட்டேன்றது அவங்க நிலைப்பாடு. இப்போது ஷிண்டே கூட இருக்கிறவங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சனையாக இருக்குது, யோசிக்கணும், பார்க்கணும்னு பிரச்சனை. அஜித் பவார் கிட்ட இருக்கிறவங்க ஓப்பனாகவே வந்து ஒரு சில பேர் தூது விட்டாங்க, போய் பேசக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்னென்னா, ஆல்ரெடி ரிப்போர்ட் கார்டு வந்தது மகாராஷ்டிரா தேர்தலில், சட்டமன்ற பாராளுமன்றத்தில். என்னென்னா, இந்திய கூட்டணி வலுவாக இருக்குது. வரப்போகிற தேர்தல் முதலமைச்சர் யாருன்றதுக்கு தான் தேர்தல், பிரதமர் யாருன்னு இல்லை. அப்போ பிரதமரை மையமாக வைக்கும்போது பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்கல. அப்போது முதலமைச்சர் அப்படின்னும் பொழுது நீங்கள் ஏக்நாத் ஷிண்டேவை அனுப்ப போகிறீங்களா இல்லை ஃபட்னாவிஸ் அனுப்ப போகிறீங்களா? அங்கேயே பிரச்சனை. முதல்வர் யாருன்றதில் பிரச்சனை. ஷிண்டே அவர்கள் பிரதமர் இது முதலமைச்சர் இல்லை, ஃபட்னாவிஸ்னால் ஃபட்னாவிஸோட பிஜேபி ஆதரவாளர்கள் மனசு வருத்தப்படுவாங்க. இந்த சைடு ஷிண்டே தான் முதலமைச்சர் சொன்னீங்கன்னா ஃபட்னாவிஸோட இருக்கக்கூடவங்க அவங்க மனசு, அதான் மாறி மாறி மனசு கஷ்டப்பட்டு உள்ளடி வேலைகள் வாய்ப்பு இருக்குது. ஸோ முதலமைச்சர் யார், பிரதமர் யாருன்னு பிஜேபி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா ராகுல் காந்திக்கு? இப்போ அதே மாதிரி அங்கே முதலமைச்சர் யாருன்னு இப்போ காங்கிரஸ் கேட்பாங்க. இதை இந்த சைடு வாங்க. சரத்பவார் வயசாயிடுச்சு, ஆசைலாம் இல்லை அவருக்கு, நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், நான் என் கட்சியை நல்லா நடத்தணும், காப்பாற்றணும், அவ்வளோதான். என்சிபி ஒரு பிரச்சனை முடிஞ்சுது. காங்கிரஸ் கட்சிக்கு மகாராஷ்டிரத்தில் முதலமைச்சர் ஆகணும், நம்ம இந்த மாநிலத்தை திருப்பி பிடிக்கணும் அப்படின்னு அந்த கணக்கு இப்பொழுதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை. அதுவும் வந்து கண்முதிர தெரியுது. அவங்க வந்து எல்லா கட்சிகளோடவும் சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு அந்த பயணத்தில் தான் போகிறாங்க. அதனால் அவங்களுக்கும் ரூல்ட் அவுட். அப்போ உத்தவ் தாக்கரேவை அங்கே முன்னிறுத்தி எல்லாருமே போராட தயாராக இருக்காங்க. அப்போ சிஎம் கேண்டிடேட் கிளியர். ஃபஸ்ட்டு பிரச்சனை ரூல்ட் அவுட். ரெண்டாவது, கூட்டணி உடையாதுன்னு உத்தவ் தாக்கரே கிளியராக சொல்லிட்டார். ஃபட்னாவிஸ் ராஜினாமா பண்ணுறேன் அது இதெல்லாம் சொன்னார். அது எதுக்குன்னா ஒரு குழப்பத்தை உருவாக்குது. நான் வேணா ஒதுங்கிறேன், நீங்கள் வந்துடுங்க. ஷிண்டேக்கிட்டேயும் நான் கீழே இருக்கணும், உத்தவ்கிட்டேயும் நான் கீழே இருக்கணும், இதுக்கு உத்தவே இருந்துட்டு போயிருக்கலாமே, அதை யோசிப்பார்ல ஃபட்னாவிஸ். இல்லை, என்ன என் பேச்சை கேட்காம ஷிண்டேவுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் பண்ணி என்னை வந்து ஒரு சிஎம்மாக இருந்தவனா டெப்டி சிஎம் ஆக்கிட்டீங்க. இப்போ என்னென்னலாம் உள்ளடி பிரச்சனைலாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது உத்தவ் தாக்கரேக்கு வந்து அவர் என்ன சொன்னார், நான் வந்து டூப்ளிகேட்டா, நான் வந்து போலியா, நான் சேனா இல்லையா, நான் எங்கள் அப்பாவோட குடும்பத்துலேருந்து நான் வந்தேன், நீங்கள் சொல்லுங்கள், பொதுமக்கள் சொல்லுங்கள் யார் ஒரிஜினல் சேனான்னு கேள்வி கேட்டார். அதே கேள்வியை இன்னும் மோசமாக கேட்பார். இப்போ அதாவது ஒரு கட்சி பிளவுபடுதுன்னா அந்த கட்சியில் எண்ணிக்கை யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி பிரிஞ்சும் கூட உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கிற சிவசேனாவுக்கு தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் போனாங்க. அப்படி போயும் கூட அவரை வந்து சிவசேனா உத்தவ் தாக்கரேனும் இதை வந்து சிவசேனான்னு அறிவிச்சது தேர்தல் ஆணையம். இந்த வஞ்சனெல்லாம் பண்ணாங்க. அப்போ இது வந்து இன்னும் கரெக்டான நேரம். மகாராஷ்டிரா தேர்தல் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா தைரியமாகவே சொல்லலாம், உத்தவ் தாக்கரே இஸ் கோயிங் டு பி த சீஃப் மினிஸ்டர். அவருக்கு அதற்கு உண்டான சாத்தியக்கூறிகள் அதிகமாக இருக்குது. இப்படி இந்த டைமென்ஷன்ஸ் இந்திய கூட்டணிக்கு வரக்கூடிய அசம்பிளியில் மகாராஷ்டிராவில் ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அது மோடிக்கு ஏற்கனவே லோக்சபாவில் ஒரு பெரிய நெருக்கடி, பின்னடைவு, அங்கேயும் ஒரு பின்னடைவு வந்தது தான். அது எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுவார் எலெக்ஷன்? அவர் ஒன்றும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுவாரோ 5 வருஷம் இதை வந்து எப்படின்னா கொண்டு போகணும், எல்லாரையும் வந்து அனுசரிச்சுட்டு முன்னாடி மாதிரி அந்த மகாராஷ்டிரா அப்படின்போது இந்தியாவுடைய பொருளாதார தலைநகர் மும்பை அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து சில அரசியல் ரீதியான சில தொடர்பு எப்படி எதிர்கொள்வார்னா,
முடிஞ்ச அளவுக்கு சந்திரபாபு நாயுடு இன்னும் கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு, நிதிஷ்குமார் கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா வந்து அமித்ஷா இருக்கார்ல, கூப்பிட்டு யாரெல்லாம் நம்ம கட்சிக்கு வருவாங்களோ பொழுதுக்கும் தேடின்னு இருங்க, ஆள் பிடிச்சினுவாங்க போயிட்டு. ஏன்னா ஜெயிக்கல, அப்போ வேறு எதனா கட்சி, சிறிய கட்சியில் வேறு எதனா இருக்குது, இல்லை இடைத்தேர்தல் வருது, இல்லை யாருனா ராஜினாமா பட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அவங்கள கூட்டுவாங்க அப்படின்னு அந்த வேலைகளை ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்ருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி போச்சுன்னா பிரச்சனை இருக்கான்னு. இன்னொன்று, மகாராஷ்டிரா தேர்தல், அடுத்து வரக்கூடிய ஹரியானா தேர்தல், அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேசில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல், அதுக்கப்புறமா டெல்லியில் ஜார்க்கண்டில் வரது தேர்தல், ஜம்மு காஷ்மீர் அது கொஞ்சம் இருக்குது. ஜம்மு உடனே நடத்துவாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியல. அதை வந்து எதனா காரணம் சொல்லி தேர்தல் அன்னைக்கு டிலே பண்ணும். செப்டம்பர் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து செப்டம்பர் சொல்லியிருக்கு. எங்கெல்லாம் சொல்லுவாங்கங்க, செய்யறது கிடையாது, புரியுதுங்களா? நான் வந்து இயல்பாக சொல்கிறேன், இவ்வளோ நாள் தேர்தலே நடத்தல, கோர்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கவர்மெண்ட் தானே இருந்தாங்க. ஜனநாயக படுகொலை இல்லையா? மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அரசாங்கத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், அது நடக்கலையே. நீங்கள் என்னென்னா கான்ஸ்டியூஷனை பிரிங்க, சேருங்க, அதெல்லாம் பண்ணுங்கள், ரைட்டு. தேர்தல் எங்கே? ஜனநாயகத்தோட அடியான விஷயம், அடிநாதம் தேர்தல். அதுதான் மக்கள் அதிகாரம். அந்த மக்கள் அதிகாரம் எங்கே? இல்லையே. மகாராஷ்டிரத்தில் லோக்கல் பாடிஸ்க்கு நடக்க வேண்டிய முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் பாம்பேக்கு நடத்தலை. தமிழகத்தில் பார்த்தோம், அன்றைக்கி நடத்தலை. எதனா ஒரு கோர்ட்டு உள்ளே வந்து தேர்தலெலாம் நடத்தாமலாம் அரசியலுக்கெல்லாம் விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமினா தேர்தல் நடத்த போகிறீங்களா இல்லையான்னு எதனா ஒரு கோர்ட்டு காட்டமாக கேட்டு தேர்தல் நடத்திருக்கலாம்ல. இந்த தேர்தல் ஆணையம் சொல்கிற பொய்யெல்லாம் கேட்டுக்கிட்டு கம்முன்னு தானே இருந்தாங்க. அப்புறம் அதனால் அது தெரில. ஆனால் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நடக்கும், தேர்தல் நடக்கும். அதில் நிறைய தேர்தல் வந்து இந்திய கூட்டணிக்கு பலமான வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். மோடி வந்து இந்த என்டிஏ மெஜாரிட்டி இழந்து இந்த என்டிஏ ஃபுல் டைம் 5 வருஷம் ரன் பண்ணிடுவாரா, அல்லது எப்படி இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவார்? கண்டிப்பாக அவர் 5 வருஷம் ரன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஓகே, ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுவார். ஆனால் இதில் வந்து மக்களோட செல்வாக்கு இந்திய கூட்டணிக்கு எப்படி கிடைக்க போகுதுன்றதை வைத்து தான். சுருக்கமாக சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சியோட பிரச்சார யுக்திகள். ஒரு 5 மாநிலத்தில் வந்து இப்போ சட்டமன்ற தேர்தல் வரணும். அக்டோபர் நவம்பர் பீரியடில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா நடக்கணும். ஜார்க்கண்டும் ஹரியானா பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இறுதிக்குள்ளே நடக்கணும். டெல்லி பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரியில் நடக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் லாஸ்ட்டில் வந்து பீகார் நடக்கணும். இதுக்கு நடுவில் வந்துட்டு கொஞ்சம் பை எலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. உத்தரப்பிரதேசில் பை எலெக்ஷன் இருக்குது, வேறு சில மாநிலத்தில் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் நடத்தினா அதுவும் ஒரு மாநிலம். அப்போ இது இடத்துல எல்லாமே பார்க்கும்போது இது எதுவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான மாநிலங்கள் கிடையாது. ஜார்க்கண்ட் ஒண்டி தான் என்ன எப்படி போகும்னு தெரியாது. ஏன்னா ஹேமந்த் சோரன் ஜெயிலில் இருக்கிறாரு, வெளியில் வந்து அது பிரச்சாரம் எடுபடுமா இல்லையா அப்படின்றது பார்க்கணும். மற்றபடி ஹரியானா காங்கிரஸ்க்கு வசதியாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசம் சமாஜ்வாடி கட்சியினுடைய எழுச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மகாராஷ்டிரா சிறப்பாகவே இருக்குது. அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த 5 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை காங்கிரஸ் வந்து ஸ்வீப் பண்ணுறாங்க, இல்லை முக்கால்வாசி இடத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னா மோடி அவர்களோட ஆட்சியோட நாட்கள் என்னப்படும்? அசம்பிளிலே ஆட்சி. ஆமாங்க, அசம்பிளியில் போயிடும்போது என்ன ஆகிடுவாங்கன்னா நிறைய பேர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டு அமைச்சர் பதவி கிடைக்காம மன வருத்தத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ ஷிண்டே அவர்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு தான் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க, அதுவும் கேபினெட்டு கொடுக்கல, சின்ன பதவி மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க. அவரே மனசு கஷ்டத்தில் இருப்பார், அதை வாங்கினவரே. அதுவும் கிடைக்காம இன்னும் கொஞ்சம் பேர் மனசு கஷ்டத்தில் இருப்பாங்களா? அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இங்கே இப்படி இருக்கிறதுக்கு நான் இதை ராஜினாமா பண்ணிவிட்டு போய் சட்டமன்ற தேர்தலில் நான் நிற்கிறேன், நான் ஜெயிச்சு ஒருவேளை என்ன மாநிலத்தில் என்ன அமைச்சராகனா நான் எதை விரும்புவேன்? அதை விரும்புவேன்ல. அப்போ அந்த ஆப்ஷன் ஒரு சில பேருக்கு ஓப்பன் ஆகும். அதாவது மத்தியில் எனக்கு அமைச்சரவை பதவி கிடைக்கல, எனக்கு முக்கியத்துவம் இல்லை, மாநிலத்தில் நான் வந்து என்னோட நிலைப்பாடை மாற்றிக்கிறேன், அரசியல் நிலைப்பாடையோ இல்லை கொள்கையோ மாற்றிக்கிட்டேன்னா எனக்கு அதில் அதிக லாபம் கிடைக்குதுன்னா மாறுவாங்கல்ல. கடந்த காலத்தில் இப்படி தானே காங்கிரஸ் கட்சியிலேருந்து எல்லாரும் ஓடினாங்க. அப்போ அதே மாதிரி ஓடினவங்க திருப்பி வரதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்கக்கூடாது? 25 பேரில் 23 பேர் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தவங்களே போனாங்க. இப்போ மாநிலத்தில் ஆட்சி வருது, ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார், அந்த கான்ட்ராக்டர் வந்து ஒரு அமைச்சருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். இப்போ உத்தவ் தாக்கரே ஆட்சிக்கு வந்தோன்னா உட்காந்து அந்த கான்ட்ராக்டரை போட்டு நெருக்கிறாருன்னு வச்சுங்க, லோக்கல் போலீஸை வச்சு வழக்கு மேலே வழக்கு தொடர்னா அந்த கான்ட்ராக்டரு அவருக்கு நெருங்கப்பட்ட அந்த அரசியல்வாதிக்கிட்ட போயிட்டு ஐயோ அம்மான்னு கதறினார்னா அவர் ஏன் இந்த சைடு மாற மாட்டார்? அமலாக்கத்துறை வைத்து நீங்கள் அமுக்கி மிரட்டி உருட்டும் போது மாறுறவங்க மாநில போலீஸை வைத்து ஒரு சில வழக்குகள்லாம் தீவிரப்படுத்தி விசாரணைப்படுத்தினா அவங்க ஏன் மாற மாட்டாங்க? தேசிய கட்சியில் இருக்கவங்களும் மாறுவாங்களா? இப்போ நீங்கள் மம்தா பானர்ஜி எடுத்துக்கோங்க, அங்கே ஆல்ரெடி அங்கே போய் ஒரு ராஜ்யசபா எம்பி பிஜேபியை போய் பார்த்தாங்க, வீட்டுக்கு வந்தவங்களும் சால்வெல்லாம் கொடுத்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கௌரவதியாக கூப்பிட்டுருக்கிறாரு. எதுக்கு கௌரவதியாக கூப்பிடுறாரு? அவர் என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு? இதுதான். இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடக்கும். அதனால் வர இன்னி நாட்கள் வந்து பழைய மாதிரி இருக்காது, சுவாரஸ்யமாக இருக்கும். சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் போஸ்ட் ரொம்ப எல்லாருமே கவனிச்சிட்ருக்காங்க. அதை நாயுடு கைப்பற்றினா மட்டும்தான் வந்து இந்த என்டிஏ அப்படியே கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி வந்து அவர் வந்து தன்னோட கட்சி இழந்துருவார் அப்படின்ற விஷயங்களை குறிப்பிட்றாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? நாயுடு வந்து அவ்வளோ லூஸாலாம் விட மாட்டாருங்க. நாயுடு வந்து
ஒரு சில நேரத்தில் தனக்கு பிரச்சனை வருதுன்னா ஸ்கெட்சு போடக்கூடியவர். ஸ்கெட்சு எந்த அளவுக்குன்னா வாஜ்பாய் காலத்தில் அரசியல்வாதி. இப்போது யாருமே எதிர்பார்க்கல ஜெகன் இப்படி தோப்பார்னு. தோத்த உடனே அவரோட பங்களா எப்படி கட்டிக்கிறாருன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்களா நேற்று ஃபுல்லாக என்ன பேச்சு, அவ்வளோ பெரிய விசாகப்பட்டினத்தில் இந்த மாதிரி ஒரு மாளிகை மாரி ஒரு வீடு கட்டியிருக்காரு அப்படின்னும் போது சாதாரண மக்களுக்கு அதை பார்த்தோன்னா வயிற்றுச்சலாக இருக்கும். என்னடா 500 கோடியா, 36 கோடிக்கு ஆடம்பரம் விளக்கு செடி இதுவா, இவ்வளோ கோடி கணக்கா, இது இப்போ ஒரு ஆளுக்கு இல்லை கொஞ்சம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜனாதிபதி வந்தால் தங்கலாம், பிரதமர் வந்தால் தங்கலாம், 3 வேளை சாப்பாட்டுக்கு நிறைய பேர் வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க முக்கியஸ்தர்கள் தங்கிறதுக்கு எதுக்கு எங்கள் வரி பணத்தில் கட்டணும்? இந்த கேள்வி மக்கள் கேட்பாங்கல்ல. இப்போ இந்த கோவம் யார் மேலே போகும்? ஜெகன் போகும். இதை யார் இப்போ கட்டமைக்கிறா? சந்திரபாபு நாயுடு கட்டமைக்கிறார். அதனால் அவர் பிஜேபி எதனா தகுதித்துவம் வேலை பண்ணுறாங்க இல்லை அவர் கட்சியை உடைக்கிறதுக்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஆட்சியை இல்லாமல் பண்ணுவார். நாயுடுக்கு அந்த கெப்பாசிட்டி. கடந்த காலத்தில் அவரோட எம்பிக்கள் பாஜக இதே மோடி எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்தார். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஆளுகின்ற அரசில் இருக்கார். கவர்னர் யாருன்னா போட்டாலுமே எல்லா மாநிலத்திலும் போடுற கவர்னர் மாதிரி நீங்கள் ஆந்திராவுக்கு போட முடியாது. அவர் பல்ல நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் பல்ல அவர் ஒவ்வொன்றா கைட்ட ஆரம்பிச்சுடுவார். அவருக்கு அந்த வித்தை தெரியும். பட் ஸ்டேட்டில் அவர் ரொம்ப வீக்காக இருக்கார், ஃபினான்ஸில் வீக்காக இருக்கார். அதனால் மோடி சார்ந்தா இருக்கார் அப்படின்னு அது அப்படி தான் நகருன்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஃபினான்ஸு சந்திரபாபு நாயுடு இஸ் அ ஆர்கிடெக்ட், இஸ் அ சிஇஓ ஆஃப் மாடர்ன் பிஸ்னஸ். இவங்களுக்கெல்லாம் கூகுளு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா மைக்ரோசாஃப்ட்டு, HCL இந்த கதைலாம் தெரியறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாருன்னு நாயுடு தெரியும். இன்றைக்கி தான் டிஜிட்டல் இந்தியாலாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவர் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அதை பார்த்தவர். ராஜீவ்காந்தி அவர்கள் பீரியடில் எப்படி பூஸ்ட் ஆச்சோ கம்ப்யூட்டர்ஸு, அது மாதிரி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பீரியடில் தான் பூஸ்ட் ஆச்சு. அதேமாதிரி விவசாயிகளோட பிரச்சனைகள் அது தெரியும், ஹைவேஸ் எல்லாம் எப்படி போடணும்னு தெரியும். இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பொலிட்டீஷியன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதனால் கணக்கு வழக்கு தெரியும். இங்கே போச்சுன்னா அதை எப்படி சரி செய்யணும்லாம் தெரியும். இன்றைக்கி சிட்டிங் ஆன் அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பாலிடிக்ஸில் பிரச்சனையே கிடையாதுங்க. கம்முன்னு இருப்பாங்க எம்எல்ஏலாம், பொட்டி பாம்பு மாதிரி. எத்தனை எம்எல்ஏ மாறினா ஆட்சி போகும். எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லாத நிலைமையில் இருக்குல்ல இன்றைக்கி ஜெகன். அதனால் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். அவர் பாட்டுனா ஆட்சி நடத்துவார். லோக்கலில் ஃப்ரீயாக இருக்கும். லோக்கலில் ஃப்ரீயாக இருக்கும்போது மேலே டெல்லியில் எதனா ராங்கு காட்டுறாங்க இல்லை எதனா பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான வியூகத்தை கண்டிப்பாக மாற்றி அமைப்பார். இல்லை சார், இப்போ அவர் அறிவிச்சிருக்க ஒரு 6 வாக்குறுதி இருக்குல்ல, அந்த வாக்குறுதிக்கு ஃபினான்ஸ் கட்டாயம் தேவை. அந்த ஃபினான்ஸ் உருவாக்குறதுக்கு அவருக்கு ஒரு அமராவதி மாதிரியோ ஒரு பெரிய இங்கே இருக்க மாதிரி சென்னை மாதிரி பெங்களூர் மாதிரி எந்த மாதிரி சிட்டியும் அவர் இல்லை. ரெவன்யூக்கு அவர் என்ன பண்ணுவார், என்ன மாதிரி சோர்ஸ் வச்சிருக்காரு? ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு கூட கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாருன்ற மாதிரி அங்கே இருக்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி மாநிலத்தில் தான் 500 கோடிக்கு ஒருத்தர் இப்போ கட்டடம் கட்டிக்கிறார். ஓகே, அந்த மாதிரி மாநிலத்தில் தான் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கோடீஸ்வரர்களாகி கடப்பாலையோ இல்லை உங்களுக்கு திருப்பதிலையோ நல்லா ஜாலியாக என்ன கட்டடம் கட்டுறது குறைஞ்சி போயிருக்கா இல்லை மார்பிள் இழைக்கிறது குறைஞ்சி போயிருக்கா? இதெல்லாம் அரசாங்க கஜானா இந்த கதை சொல்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த லோன் எப்படி வாங்குறது, வேர்ல்டு பேங்க் லோன் வாங்குவாங்க, KFW லோன் வாங்குவாங்க, இல்லைனா ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றுவாங்க. ஹைதராபாத் ஒண்டி தானே போச்சு. இன்னும் கொட்டுற திருப்பதி இங்கே தானே இருக்குது. ரேணுகுண்டில் வாடா எக்கட வேங்கடரமணா கோயந்தானா கொட்டுது. திருப்பதி இருக்குதுங்க. அவங்களுக்கு விவசாய நிலங்க, கிருஷ்ணா ஓடுது. ஆந்திராவில் குறைச்சி மதிப்பிட முடியாது. இன்னொன்று உழைக்கிற மக்கள், தமிழர்கள் மாதிரி உழைக்கிறவங்க. வெளிநாட்டில் நிறைய பேர் ஆந்திராவில் இப்போ படிச்சுட்டு வெளிநாட்டில் யூஎஸில் ஃபாரின்லலாம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் வேலை செய்கிறாங்க. கொஞ்சம் நல்லா ஆகி போச்சுன்னா NRIலாம் திரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க. FSI ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். நீங்கள் வெயிட் அண்ட் சி. அதெல்லாம் நாயுடு வில் டேக் ஓவர். நாயுடு எப்படி மோடிக்கு கடிவாளம் போட்டுகிட்டே தான் இருப்பார். இந்த அரசியலுங்கிறது இப்படி தான் நடந்துட்டு இருக்கும். அவர் பேச்சு போனீங்க, அவர் கேட்டதை செய்யலைன்னா அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பார். நிதிஷ்குமார் மாதிரி காட்ட மாட்டார். ஆனால் செய்ய வேண்டிய நேரத்தில் லாஸ்ட்டாக செஞ்சு விட்டு போயிடுவார். நாயுடு இஸ் கேப்பபிள் ஆஃப் தட். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார். நன்றி. நன்றி.